அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், சரஸ்வதி என்ற நேயர் தன் மகனுடைய ஜாதகத்தை அனுப்பி தன் மகன் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் சரஸ்வதி. என்னுடைய மகன் 21 அக்டோபர் 1993 பிறந்தான். மத்தியானம் 1:15 பிறந்தான். மதுரையில் பிறந்தான். அவனுக்கு வயது 33 வயது நடைபெறுகிறது. திருமணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் திருமணத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறான். ஆனால் ஒரு 2 குழந்தைகள் வைத்துள்ள ஒரு விதவை பெண்ணோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறான், அதாவது காதலித்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான், அடம் பிடிக்கிறான். அவன் அந்த பெண்ணை மறப்பதற்கு என்ன பரிகாரம்? அவன் அந்த பெண்ணை மறந்து நாங்கள் சொல்லும் பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிய விரும்புகிறேன் என்று கேட்டிருக்கிறார். அம்மா, உங்கள் மகன் 21/10/1993 பிறந்துள்ளான். மத்தியானம் 1:15 பிறந்துள்ளான். வயது 33 வயதாகிறது. லக்னம் மகர லக்னம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறந்துள்ளான். உங்கள் மகன் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மாங்கல்ய ஸ்தானாதிபதி சந்திரன் மறைந்துள்ளார். மாங்கல்ய ஸ்தானம் மறைந்திருப்பதால் உங்களுக்கு முறையற்ற திருமணத்திற்கு அவன் ஆசைப்படுகின்றான். அதேபோல் அவன் ஜாதகத்தில் புத்தி ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் நீச்சமாக உள்ளார். அதனால் அவன் யார் சொல்வதையும் கேட்காமல் நான் 2 குழந்தைகளை பெற்ற விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன சரியான பரிகாரம் என்னவென்று சொன்னால், உங்கள் மகனை பூராட நட்சத்திரம் வரும் நாள் காலை பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் வரக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் காலை துலாபாரம், அதாவது எடைக்கு எடை பச்சரிசி, வெல்லம், துளசி போன்ற பொருட்களை கொடுத்து துலாபாரம் செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் வீரபத்திரர் என்ற கடவுளை சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அப்படி வந்தால் உங்கள் பையனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படும். மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதேபோல் நீங்கள் ஹோமம் செய்வதாக இருந்தால் காமோ ஹர்ஷன ஹோமம் என்ற ஒரு ஹோமம் உள்ளது. அந்த ஹோமத்தை பூராட நட்சத்திரம் வரும் நாள் காலை நீங்கள் அந்த ஹோமம் பண்ணினால் கண்டிப்பாக உங்கள் மகனுடைய முறையற்ற காதல், முறையற்ற ஆசை இவை நீங்கி உங்கள் வழிக்கு வந்து உங்கள் சொல் பேச்சு கட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து எல்லா வகை செல்வம் பெற்று வம்ச விருத்தியோடு வாழ்வான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே நான் மேற்சொன்ன பரிகாரங்களை முறையாக செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.